இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த அண்ணாமலை அம்மாவையே நம்பி நிக்கிறாங்க. ஆனா அந்த அம்மா ஒன்னும் பண்ணாது. சும்மா ஒரு பண்ணு கொண்டைய போட்டுக்கின்னு கண்ணு முழுக்க மைய அப்பிக்கின்னு சும்மா அங்கேயும் இங்கேயும் சுத்தி நிக்குதே தவிர ஒன்னும் முயற்சி பண்ண மாதிரியே தெரியல. அதான் ஆத்தா, நான் சொன்னதெல்லாம் நிறைவேறுமா? ஐயோ ஆத்தா, ஆத்தா அருள் குத்துட்டியா ஆத்தா? ஐயோ நான் என்னன்னு சொல்லுவேன். ஆத்தா அருள் கொடுத்துருச்சுடி. நான் நினைச்சதெல்லாம் நிறைவேற போகுது. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனு, வேண்டினா கண்டிப்பா பழிச்சிரும். ஏ வான்மதி, வாடி நீ வந்து வேண்டிக்க. கம்மன்ற, நானே டென்ஷன்ல இருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லாத வான்மதி. இப்ப நான் வேண்டினப்ப ஆத்தா உன் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும்னு கண்ணு சிமிட்டி சொல்லுச்சேடி. போய் நல்லா வேண்டிக்கின்னு வா போ. அது எப்படி சில கண் சிமிட்டோம்? உண்மையிலே இது அம்மன் தானா இல்ல அம்மன் மாதிரியா? அதெல்லாம் நல்லவங்க வேண்டிக்கினா சாமி கண்டிப்பா கண்ணு திறந்து பாக்கும். கரெக்டா சொன்னீங்க. பிள்ளையார் பால் குடிக்கும் போது புன்னை நல்லூர் முத்துமாரியம்மனுக்கு வேர்க்கும் போது நம்ம அம்மன் கண் சிமிட்டி அருள் தர மாட்டாங்களா? அதானே. போ வான்மதி, போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. போ வான்மதி போ. அம்மா, எனக்கு பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டு போகணும்னு ஆசை. அப்பதான் அண்ணாமலை குடும்பத்துக்கு மருமகளா போக போறேன்னு சந்தோஷமா இருந்தேன். ஆனா அந்த அண்ணாமலைக்கு என் தங்கச்சிய பிடிச்சிருக்குன்னு சொல்லி என் ஆசைய நிறைவேறாம பண்ணிட்டாங்க. இப்போ உன்னதான் நம்பி இருக்கேன். நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய நீதான் அமைச்சு தரணும். எந்த குடும்பம் என்ன வேணான்னு சொல்லிச்சோ அதை விட வசதியான வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும். அம்மா, என்ன ஒருத்தராவது அண்ணாமலையை தொடுவாங்க, அவங்க அசைவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் தள்ளி நின்னு கும்பிட்டு போறாங்க. இது வேலைக்காகாது. அம்மா, மத்தவங்க மாதிரி எனக்கு சின்ன பிரச்சனை எல்லாம் இல்ல. என் வாழ்க்கையே பிரச்சனையா தான் இருக்கு. அத நீதான் சரி பண்ணணும். சீக்கிரமே என்னையும் என் கணவரையும் எங்க மாமியார் வீட்டுல ஏத்துக்கணும். அந்த அண்ணாமலை குடும்பத்துல மூத்த மருமகளா நான் காலடி எடுத்து வைக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் தாயே. வந்ததுல இருந்து இவன் நடவடிக்கையே சரியில்லையே. ஐயோ, இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியலையே. கடவுளே, நீங்க தான் காப்பாத்தணும்.